மோஸ்ட் பீப்புள் லவ்ட் மீ எக்ஸப்ட் ஃபார் த மேன் ஐ லவ்ட். நான் நேசிச்சதை தவிர எல்லாருமே என்னை நேசிச்சாங்க. கேட்கவே எவ்வளோ பெயின்ஃபுல்லான வேர்ட் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு பிரின்சஸோட வேர்ட்ஸ். பிரின்சஸ் டயானா, த பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ். டயானா ஃப்ரான்சஸ் ஸ்பென்சர் ஃபேமிலியில் கடைசி குழந்தையாக பிறக்கிறவங்க டயானா. இவங்க வந்து ஜூலை 1, 1964 அப்போது நார்ஃபாக்ல இங்கிலாண்டில் பிறக்கிறாங்க. அப்பா பேர் வந்து ஜான் ஸ்பென்சர், அம்மா பேர் ஃப்ரான்சஸ் ஷஹர் கயர்ட். அப்பா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட விஸ்கோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களோட கடைசி குழந்தை தான் இந்த டயானா. அப்பா அம்மா 2 பேருமே பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுறதுனால டயானா இங்கிலாண்டில் வளரல. அவங்க சுவிட்சர்லாண்டில் போய் அவங்க ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கிலாந்துக்கு திருப்பி வராங்க. அதுக்குள்ள விஸ்கவுட்டாக இருக்க டயானாவோட அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டியாகவும் மாறுறாரு. அவரோட அப்பா ஹையர் அத்தாரிட்டியாகவே இருந்தாங்கனாலும் இது எதுவுமே இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் வளர டயானா சாதாரண மக்கள் கூட சாதாரணமாக இண்டிபெண்ட்டாக வளர ஒரு பொண்ணாக இருக்காங்க. இங்கிலாந்து வந்த டயானா ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் ஒரு டீச்சராகவும் ஒரு அமைதியான சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க டீனேஜராக இருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் ஜஸ்ட் 16. டயானாவோட அப்பா வந்து ப்ரமோஷனுக்கு அப்புறமாவே ராயல் ஃபேமிலி கூட கொஞ்சம் நல்ல ஒரு உறவுக்கு வந்துடுறாரு. குவீன் எலிசபெத் வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கு கொடுக்கும்போது டயானாவோட அப்பாவையும் இன்வைட் பண்ணுறாங்க. டயானா அப்பா அண்ட் அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் ஸ்பென்சர் ஃபேமிலி அந்த பார்ட்டிக்கு போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. குவீன் எலிசபெத்தோட ஃபர்ஸ்ட் பையனாக இருக்க சார்லஸ், பிரின்ஸ் சார்லஸ் கூட இவங்க அக்காவுக்கு ஒரு காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். அப்படியே பேசி பேசி அவங்க 2 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேட்டிங் நல்லா போனதுனால ஒரு நாள் பிரின்ஸ் சார்லஸை லேடி சாரா டயானாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸ்பென்சர் ஃபேமிலிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சாராக்கும் சார்லஸுக்கும் இருக்க உறவு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி அவங்க செப்பரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே டயானாவும் சார்லஸுமே டேட் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்படியே அவங்க 2 பேரும் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட டேட் பண்ணுறாங்க. அண்ட் அப்புறம் கடைசியாக டயானாக்கு 19 இயர்ஸ் ஆகுது. அண்ட் அவங்க அப்போ தான் அவங்க என்கேஜ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1978 1981 வரைக்கும் அவங்க டேட் பண்ணிவிட்டு 1981 அப்போது அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக 5 மாதத்தில் கல்யாணமும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ண டைமில் டயானா வந்து ஜஸ்ட் அவங்க ஸ்கூல் டீச்சராக ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ்ஸுக்கு கிடைச்சதுமே ப்ரெஸ் எல்லாம் போய் இந்த ஸ்கூலை சுற்றி வந்து நின்றுட்டாங்களாமா. அண்ட் டயானா இஸ் பேசிக்கலி a shy person. ஸோ டயானா வந்து அவங்க ப்ரெஸ் வந்து டேரெக்டாக ஃபேஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவங்க பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணி ஒளிஞ்சுக்கிட்டாங்களாமா. க்யூட்டான சின்ன பொண்ணாக இருந்திருக்காங்கல்ல. அண்ட் ஜூலை 29, 1981 இவங்களோட கல்யாணமும் நடக்குது. இவங்க என்கேஜ்மெண்ட் அப்போவே டயானா வந்து ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு இருக்க அந்த கஸ்டமைஸ்ட் என்கேஜ்மெண்ட் ரிங் செக்ஷன்லேருந்து அவங்க ரிங்கை சூஸ் பண்ணாமல் கெராட் ஜுவல்லரியிலேருந்து ரேண்டம் பீஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கை. இதை ஆக்சுவலி அவங்க ராயல் ரூல்ஸுக்கு மீறினது. அண்ட் ஒரு இன்டர்வியூவில் டயானா சொல்கிறது என்னென்னா அவங்களும் சார்லஸும் 13 தடவை தான் பேசியிருக்காங்களாமா கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணமும் நடக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் 1 இயர் கழிச்சு வில்லியம் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் கழிச்சு ஹாரி பிறக்கிறாங்க. அண்ட் அவங்க கல்யாணம் ஆகி 6 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு பர்ஃபெக்ட் பிரின்சஸ் ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்களோட அம்மாவாகவும் மாறுறாங்க. பிரின்சஸ் வில்லியம் பிறக்கிற வரைக்குமே எல்லாமே ஸ்வீட்டாக அமைதியாக இப்போ தான் போயிட்டுருக்கு. ஆனால் பிரின்ஸ் ஹாரி பிறக்கிற டைமில் தான் டயானாக்கு தெரிய வருது அவங்க கணவருக்கு வேற ஒரு பெண்ணோட கைண்ட் ஆஃப் அஃபேர் இருக்குன்னு. சுத்தமாக அட்டென்ஷனே தராததுனால சார்லஸ் கிட்ட போய் டயானா பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னை கரெக்டாக பார்த்துக்கலன்னா நான் ஸ்டெப்ஸ்லேருந்து குதிச்சிருவேன்னு. ஆனால் அவங்க அதை சொல்லியுமே சார்லஸ் அவங்களுக்கு அட்டென்ஷன் தராததுனால அவங்க அதை நிஜமாவே செஞ்சுருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்க டயானாவோட வாழ்க்கையில் ராயல் பீப்புள்ஸ்க்குனே கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூல் புக், தனியாக ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க பிரின்சஸ் ஆர் குவீன் ஆர் ராயல் ஃபேமிலிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சர்டன் கிளாஸஸ்லாம் நடத்தி ஈச் அண்ட் எவ்ரி பிஹேவியர் சொல்லி கொடுத்து தான் ராயல் ஃபேமிலிக்குள்ளே பிரிட்டிஷ் கூப்பிட்டுப்பாங்க. பிரின்சஸ் டயானா பிரிட்டிஷ் ஃபேமிலியோட நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, யாராக இருந்தாலும் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளே மட்டும்தான் சைல்டுக்கு பர்த் தரணும். ஆனால் டயானா வெளியே இருக்க ஹாஸ்பிட்டல் போய் சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் 2 குழந்தையுமே அவங்க அங்கே தான் பெற்றிருக்காங்க. அண்ட் ஸ்கூலிங் வந்து
பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ் ஆர் நாட் அலவுட் டு ஸ்டடி இன் பப்ளிக் ஸ்கூல்ஸ். ஆனால் ரெண்டு குழந்தையுமே பப்ளிக் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நார்மலாக பீப்புள் போய் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனால் டயானா குழந்தைங்கள மேக்டானல்ட்ஸ் அந்த மாதிரி வெளியெல்லாம் கூட்டு போய் சில் பண்ணி சாப்பிட வச்சுருக்காங்க. அண்ட் டிஷர்ட் அண்ட் ஜீன் வேர் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் எல்லாருக்குமே ஒர்க் அதிகமாக இருக்கும் குயின்ஸுங்கனால நானி வச்சு குழந்தைங்கள வளர்ப்பாங்க. ஆனால் பிரின்சஸ் டயானா நோ நானி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு நானி இல்லாமல் தான் ரெண்டு குழந்தையுமே அவங்க ஓனாக வளர்த்திருக்காங்க. பிரின்சஸ் டயானா எப்பவுமே கையில் வந்து 2 வாட்ச் கட்டியிருப்பாங்களாமா. ஒரு வாட்ச் அவங்க அப்போ என்ன கண்ட்ரியில் இருக்காங்களோ அதோட டைமை காட்டுமா, இன்னொரு வாட்ச் இங்கிலாண்டோட டைமை காட்டுமா. அவங்க 2 பசங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க இந்த கிளாக் வச்சே பார்த்து ஓகே இப்போ தூங்கியிருப்பாங்க, இப்போ சாப்பிட்ருப்பாங்க, இப்போ ஸ்கூலிங்கில் இருப்பாங்க, ஓகே இந்த டைம் நம்ம கூப்பிடலாங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் மதர் அண்ட் ஷீ இஸ் பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். அண்ட் ராயல் பீப்புள்ஸ் வந்து அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணணும். ஈவன் இப்போ ஒரு பொண்ணு நார்மல் ஃபேமிலிலேருந்து ராயல் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸையே ஹக் பண்ணுறதோ டச் பண்ணுறதோ ராயல் ரூல்ஸுக்கு மீறினது. ஆனால் டயானா குழந்தைங்கள அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பேஷண்ட்ஸை எல்லாரையும் போய் டச் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் ராயல் ஃபேமிலிக்கு எல்லாருமே கண்டிப்பாக வெளியே போகிறப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்போ க்ளவ் போடணும். அண்ட் டயானா க்ளவ் போட்டதே இல்லை. அதே மாதிரி டயானா எய்ட்ஸ் பேஷண்ட்டை போய் தொட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது அந்த டைமில் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அண்ட் டயானா வந்து யார் முன்னாடியுமே ராயல் பீப்புள் யாருமே யார் முன்னாடி நீல் லோன் பண்ணக்கூடாது. ஆனால் டயானா குழந்தைங்க முன்னாடிலாம் நீல் லோன் பண்ணி செல்லமாக பேசியிருக்காங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து ஃபியூனரல் தவிர எதுக்குமே ராயல் பீப்புள் போடக்கூடாது. அவங்க எங்கே ட்ராவல் பண்ணாலும் கையில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் கேரி பண்ணிட்டு போகணும். ஏன்னா மேபி அவங்க இங்கே யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க ரிட்டன் வரும்போதே அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வரணுங்கிறதுக்காக. ஆனால் டயானா நார்மல் டைம்லேயே பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ரெட் போல் நெயில் பாலிஷ் டயானா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க நியூட் அண்ட் லைட் பிங்க் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் டார்க் கலர்ஸ் அண்ட் போல்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஈவன் ட்ரெஸ்ஸில் கூட. ஆனால் டயானா எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன் பப்ளிக் ராயல் பீப்புள்ஸ் பப்ளிக்கில் நார்மல் பிளேசஸில் டான்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் டயானா செலிப்ரேஷன் அந்த மாதிரி டைமில் தாராளமாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சைட் டயானா லைஃப் போயிட்டு இருந்த அந்த சைட் சார்லஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு இன்டர்வியூ எடுத்த டைமில் அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி புது ஜோடி. அவங்க அந்த டைமில் ஒரு இன்டர்வியூ எடுத்த டைமில் நீங்கள் லவ்னா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் லவ்னா என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த இடத்துல டயானாக்கு கண்ணு கலங்கி அவங்க கீழே குனிச்சிருப்பாங்க. 1995 இப்போ டயானா சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு நல்ல விஷயம் செய்கிறேங்கிறத யாருக்குமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. நான் ஒரு விஷயம் தெரியாமல் தப்பாக பண்ணிட்டேன்னா என் மேலே பிரிக்ஸ் வந்து விழுது. கரெக்ட் பண்ணவோ இல்லை அதை புரிஞ்சுக்கவோ அங்கே யாரும் இல்லைங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோலேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே நல்லா இருக்க ஜாலியாக இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிற ஒரு ஸ்வீட்டான பிரின்சஸ் ஆன டயானாவோட வாழ்க்கை பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளே அந்த மாதிரி இல்லை. டயானா கிட்ட பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ நல்ல விதமாக நடந்துக்கிறதுக்கோ அங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டயானாக்கு கொஞ்சம் டிசார்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. மென்டலி பலேமியான்னு சொல்லப்படுற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈட்டிங் கைண்ட் டிசார்டர் அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு சாப்பிட்டாலே அவங்க குண்டாயிருவாங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ரீசனுமே சார்ல்ஸ் தான். ஒரு நாள் அவர் டயானாவோட வயிற்றில் கை வச்சு அ பிட் ஷபிஹோ அரண்வி இங்கே கொஞ்சம் குண்டா இருக்கல அப்படிங்கிற மாதிரி மாக்கிங் மாதிரி பண்ணியிருக்காரு. அதுலேருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் வந்துருச்சு. அவங்களோட ஆனிவர்சரி அப்போ 1,00,000 பேருக்கு மேலே அவங்க வீட்டு வாசலில் வந்து நின்றுமே டயானாவால் வெளியே கூட வரவே முடியல. அவங்க அந்தளவு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அண்ட் சில இடங்கள்லாம் ஃபோட்டோஸில் உட்காந்துட்டே டயானா தூங்குறத பார்த்துருப்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு ஐகானிக்காக இருந்தாலுமே அது அவங்களுக்குள்ளே இருக்க இல்லை காமிக்குது. மேரேஜுங்கிறது எப்பவுமே 2% தான் இருக்கணும். ஆனால் டயானா மேரேஜ்குள்ளே இருந்தது 3rd person கெமிலா பார்க்கர். சார்லஸ் டயானா லேடி சாரா எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கெமிலா. இந்த கெமிலாவை அவர் டேட் பண்ணிட்டு இருந்த டைமில் இவங்க கூட ரொம்ப அப்சஸ்டாக ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக அவங்களே வேணும்னு இருந்திருக்காரு. ஆனால் இதை போய் அவங்க ராயல் ஃபேமிலி கிட்ட சொல்கிறப்போ குயின் எலிசபெத் செகண்ட் அவங்களோட அந்த ராயல் ரூல்ஸ் படி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்லை, அது வேர்ஜினாக இருக்க பொண்ணுங்க மட்டும்தான் ராயல் ஃபேமிலிக்குள்ளே வர முடியும். அண்ட் கெமிலாவுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததுனால அண்ட் அவங்களுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் சர்நேம் எதுவுமே கிடையாது. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லி மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டயானாவை மீட் பண்ணுறாங்க. டயானா இஸ் ஃப்ரம் அ குட் பேக்ரவுண்ட் அண்ட் ஷீ இஸ் ஸோ கைண்ட் அண்ட் ஷீ லுக்ஸ் குட் அண்ட் ஷீ ஹாவ் நோ பாஸ்ட். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க டயானாக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, கெமிலாவை வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சீக்ரெட் அஃபேர் கல்யாணத்துக்கு அப்புறமே தொடர்ந்துருக்கு. 1986 அப்போது கெமிலா அண்ட் சார்லஸ் பேசின ஒரு சீக்ரெட் டேப் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் அவங்க ரொம்பவே
இன்டிமேட்டான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அது ப்ரெஸ்ஸுக்கு கிடைச்ச டைமில் டயானா ஸ்ட்ரெயிட்டாகவே கெமிலா கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுங்க கெமிலா அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை திருப்பி எடுத்துக்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அப்போ கெமிலா உன்னை தான் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அண்ட் யூ ஹேவ் 2 kids அண்ட் யூ ஆர் த பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் அண்ட் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு டயானா ஹஸ்பண்டுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் மோசமான விஷயம் என்னென்னா டயானாக்கு அஃபேர் தெரிஞ்சதுக்கப்புறம் கெமிலா டயானாவை அண்ட் கொஞ்சம் மோசமான தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டுறது இதெல்லாம் ஓப்பனாகவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் டயானாவால் எதுவுமே செய்ய முடியல. அண்ட் ஃபைனலி ஒன் டே 1996 அப்போது டயானாக்கும் சார்லஸ்க்கும் இந்த ஒரு பிரேக் ஆகி அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் தி காட் டிவோர்ஸ். அதுக்கப்புறமா டயானா வந்து ரிவெஞ்ச் ட்ரெஸ்ன்னு சொல்லி பிளாக் கலராக ட்ரெஸ் போட்டு வர ஃபோட்டோஸ் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா அவங்க பிரேக் ஆகாமல் அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 20 இயர்ஸில் கல்யாணம் ஆனப்போ எல்லா விஷயங்களுக்கும் வைக்கப்பட்டு ஒரு ஷையான விமனாக இருந்த டயானா போல்டாக இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்கான விமனாக மாறுறாங்க. அதுக்கப்புறமா டோடி அல் ஃபயத்துங்கிறவர் கூட டயானாக்கு வந்து ஒரு அழகான காதல் வர ஆரம்பிக்குது. அவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா போலோ மேட்ச் இங்கிலாந்தில் நடக்கிறப்போ போலோ மேட்ச்சில் இங்கிலாந்து சைடு வந்து டீம் ஃபார்ம் பண்ணவர் சார்லஸ், அதுக்கு ஆப்போசிட் சைடு இருந்த டீம் தான் இந்த டோடி அல் ஃபயத்துங்கிறவரோட டீம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் காதலும் ஏற்படுது. ஒரு நாள் நைட்டு இந்த டோடி அல் ஃபயத் டயானாவோட ஹஸ்பண்ட் டயானா அவங்க பாடி கார்டு எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்றாங்க, பாரிஸ் ரிட்ஸ். இது வேறு யார் ஹோட்டலும் கிடையாது, டோடி ஃபயத்தோட டேடியோட ஹோட்டலாக இருக்குது. அவங்க டின்னர் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. August 31, 1997 அது ஒரு சண்டே. அந்த காரை ஓட்டிகிட்டு இருந்தவர் வந்து ஹென்ரி பவுல். இந்த பாரிஸ் ரிட்ஸ் ஹோட்டலோடைய சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை அவர் தான் பார்த்துக்கிறாரு, அவர் தான் இந்த காரை ஓட்டியிருக்காரு. அந்த காரில் இருந்தவங்க டயானா, டோடி அல் ஃபயத் அண்ட் டயானாவோட பாடி கார்ட் அண்ட் இந்த ஹென்ரி பவுல், இவங்க 4 பேர் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தப்போ இவங்க கரெக்டாக ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது திடீர்னு கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்குது. அங்கேருந்து ரூல்ஸ் படி 50 km/h தான் கார் ஓட்டணும். ஆனால் இப்போ டயானாவோட கார் போயிட்டு இருந்தது 150 km/h இன்டூ 2 அந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்த டைமில் போய் நேராக பில்லரில் இடித்து கரெக்டாக 3 பேர் இறந்து போகிறாங்க. டயானோட பாடி கார்ட் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் அந்த பாடி கார்ட் வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியும் காப்பாற்ற முடியாமல் போகிறாரு. அதுதான் பிரின்சஸ் டயானா இறந்து போகிறாங்க. அண்ட் அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அண்ட் டயானாவோட வெட்டிங்கை 750 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. பிரின்சஸ் டயானாவோட ஃபியூனரலை 2.5 பில்லியன் பார்த்துருக்காங்க. 1997 அப்போ இருந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் 5.92 பில்லியன். வேர்ல்டில் இருக்க பாதி மக்கள் பார்த்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக ஃபோட்டோகிராஃப் பண்ணப்பட்ட விமன் எலிசபெத் II. அவங்களுக்கு அடுத்து இருக்கிறது பிரின்சஸ் டயானா ஆஃப் வேல்ஸ். பிரின்சஸ் டயானா இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள பொதுவாக ராயல் பீப்புள் எங்கே அடக்கம் பண்ணுவாங்களோ அங்கே பண்ணலை. நார்த் ஆல்ட்ரோப்பில் இங்கிலாந்தில் இருக்க ஒரு ஐஸ்லாண்டில் தனியாக அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி அண்ட் பீப்புளுக்கு அவங்க மேலே இருந்த கிரேஸ் அண்ட் கிரேவ் ராபரி இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனை இருந்ததுனால அவங்க நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லி அவங்களை தனியாக அடக்கம் பண்ணுறாங்க. ஒரு அமைதியான ஐலாண்டில் சுற்றி லேக்கில் சென்டரில் டயானாவை அடக்கம் பண்ணுறாங்க. அங்கே பொதுமக்கள் இல்லைனா நார்மல் டூரிஸ்ட் யாருக்குமே விசிட் பண்ண அலவுட் இல்லை. ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ராயல் பீப்புள்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். என்னதான் குயின் கமிலா குயினாகவே இருந்தாலுமே இப்போவுமே பீப்புள்ஸோட பிரின்சஸ் அண்ட் பீப்புள்ஸோட குயின் எப்போவுமே டயானா மட்டும்தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட திங்ஸ் எல்லாமே ஆக்ஷனுக்கு வருது. அண்ட் அவங்களோட திங்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸே $1 million தான் ஆரம்பிக்குது. அண்ட் லேடி டயானாவை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் டயானாவுக்குன்னு தனியாக கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. லேடி தி பேக்ஸ், குஷி, டயானா கலெக்ஷன், இந்த மாதிரி டயானா பேர் போட்டு இல்லாத பிராண்டே இல்லை. எல்லா பிராண்ட்லேயும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றாவது டயானா பீசஸ் இருக்கும். அண்ட் பிரின்சஸ் டயானா பற்றின படங்களுமே வந்திருக்கு. டயானா ஸ்பென்சர் 2021, த பிரின்சஸ் 2022, த டயானா 2013, த குயின் 2006. இதெல்லாம் நான் சொன்னது பாதி தான். இன்னும் நிறைய படங்கள் அந்த சீரிஸ் வந்திருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம் கைரா அண்ட் திஸ் இஸ் கைரா ஃபேம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.